உங்களுடைய அனைவருக்கும் என் சார்பாகும் எங்களுடைய நாடகத்தின் அமைப்பாளர் அன்பு சகோதரர் ராணி ஒலிபெருக்கி நிலையம் புலியார் அன்புக்கு சகோதரர் அவருடைய கலைக்குழு சார்பாகும் முதற்க நன்றியை வணக்கத்தை உங்களுடைய பாதார விதங்களை சமர்ப்பித்து விட்டு நாங்கள் வந்த பணி தொடர்கிற வேளையில அற்புதமான பகுதி அங்க இசையை ரசிக்கக்கூடிய அங்க பெண்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய இந்த இடத்தை பார்த்து மன மிக மகிழ்வோடு அம்மன் கிழக்காலே அன்னமேல் மேற்காலே என்ற விவசாயத்துடைய அருமையை வலியுறுத்தி பாட வேண்டும் என்றால் ஏற்படுத்த உழவன் வாழ வேண்டும் அவருடைய குடும்பம் இனத்தை துவங்க வேண்டும் என்றால் நாம் இருப்பது ஒரு விலையில் என்ற காரணத்தினாலே தண்டர் 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 மரங்களும் எண்ணத்தை கொள்ளைகளும் கூடிய எழில்மிகு வனமாக காட்சியளிப்பது கண்களுக்கு விருந்தாக வரைக்காது இந்தியாக மகிழ் கொடுக்க நேரிட பனி படலம் கதிரவன் கால்பட்டு கண் கலங்கி மலை விட்டு குறித்து உயிர் கேட்க கூவினாள் தாவினாள் அன்று ஒரு நதியாக உருமாறி நன்னிலத்தை அலங்கரித்த சொல்லுகின்ற வகையில் அற்புதமான பகுதியை பார்க்கையிலே ஆக ஒவ்வொரு குடும்பத்திலுமே கூட்டு குடும்பத்தை அவசியத்தை வலியுறுத்தி பார்க்க வேண்டும் என்றால் அன்பு என்ற அடிப்படையிலே இயங்குகின்ற உலகத்திலே அன்பு மலர்களே நாளை நமது என்று நினைத்து பார்க்கிறேன். ஆகவே விந்தியம் குமரியிடை விளங்கும் திருநாளே என்னுடைய தாய் தமிழ் திருநாளை நினைத்து பார்க்கிறேன். விந்தியம் குமரியிடை விளங்கும் திருநாளே விந்தியம் குமரியிடை விளங்கும் திருநாடே வேளேந்து மூவேந்தர் ஆண்டிருந்த தென்னாடே எங்கள் திராவிட நாடே
வகையிலே பூச்சம் வந்து வருகின்றாள், பொலை மிக தருகின்றாள். வரும் வழியில் இருக்கின்ற அந்த வஞ்சிமன் என்ற கட்டழகு பொட்டழகு கண்ணீவள் பேரழகு பொட்டழகு இட்டு வரக்கூடிய பூமங்கை இவள் யாரோ? புது மலர்கள் தாங்கி வரக்கூடிய பொன்னால பூ தேரோ? கனவென்னும் தேரேறி கற்பனை ஆழ்கின்றாள். கடலிலும் காதலை கண்டு அதிலே மூழ்கினார். அதையும் வரலாற்று நாம் சுருக்கி தந்துவிட்டு இன்றைய விதிவேடு பார்க்கின்றாள். நமக்கு கேட்டவரெல்லாம் பாடலாம். என் பாட்டிற்கு தலை சிறந்த இசையப்பாளர் தாளம் போல கருத்தை வலித்து பார்க்கிறேன். கேட்டவரெல்லாம் பாடலாம், பாட்டுக்கு நாளும் போடலாம். கேட்டவரெல்லாம் பாடலாம், என் பாட்டுக்கு நாளும் போடலாம். பாட்டினிலே பொருள் இருக்கும், பாவரில் குணம் இருக்கும். பாட்டினிலே பொருள் இருக்கும், பாவரில் குணம் இருக்கும். முகமும் மலரும் மனமும் குளிர். அற்புதமான வனம், அருமையான இடம். அங்கே பார்க்கையிலே நாம் வந்து இவ்வளவு நேரமாகி உள்ள யாராவது இருக்கியார்களா, ஏதோ சத்தம் கேட்குமா என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கலாம். அலலோசும் யார் இவள்? இந்த குரலுக்கு சொந்தக்காரி யாராக இருக்க முடியும்? எவளைதான் நாம் தேடி வந்த வள்ளி இவளே. இதிலே எல்லாரும் சொன்ன காதல் கனிகளாக கட்டழக மங்கைகளாக இந்த திரை உலகத்தை உழவு கொடுக்கிறார்கள். ஆக இந்த பெண் இசை இந்த அளவுக்கு தேனினும் இனி இசை இருக்கிறது என்றால் இந்த பெண்ணை நேரில் பார்த்தா எவ்வளவு பேரழகிய பெண்ண அந்த அவருடைய அழகினை மாயமான ராகத்திலே வரைந்து பாட வேண்டும் என்றால் தென்னம் கீற்றும் தென்றல் காட்டும் கைகுலுக்கி ஆடக்கூடிய வண்ணமயமான காட்சியை காண்கையிலே தென்னம் கீட்டும் தென்றல் காட்டும் கைகுலுக்கும் காலமடி கண்கள் சிந்தும் கலையாகுமா சொல்லில்லா தூய தமிழ் சொல்லாகுமா எல்லாம் இதற்கும் சுவையாகுமா தென்றல்
இனிமேலும் நேர்த்தி காலத்தை அனுசரித்து நேரத்தை வீணாக்காமல் அங்கே ஒரு ஆடவன் அங்கே ஒரு காவல் தன்னணையாக அங்கு மிக உணவு குடிக்க. ஆகவே அந்த காவலை சந்தித்து ஒரு மானை தேடி உள்ளே செல்வதும் சென்று வழக்குறைத்து நம்முடைய பணியை தொடர்புள்ள காரணத்தினாலே தேடி ஆக இத மனித வாழ்க்கை எடுத்து பார்க்கையிலே உறங்கையிலே பூனைகளை உருட்டுவது பூனை குணம் என்பதை எடுத்து பார்க்க தத்துவ பாடலை மாப்பிள பாடுவேன். பிடிங்க வாத்தியார. யாரனே காசிதாரா என்ன யாரனே சிவனே யாரனே யாரனே யாரனே
பெருமாளே இறைவா, என்னை யாரனை என்று கேட்ட அன்புள்ள காவல்காரா கவல்காரா கவல்காரா காவல்காரா என்னை யாரனை என்று கேட்ட என்னை யாரனை என்று கேட்ட உள்ள காவல்காரா 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 ஐயா 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 சோரத்தனமாய் சோரத்தனமை காவலை மீறி சொல்லமயன் வந்த சொல்லி சோரத்தனமை காவலை மீறி சொல்லாமைய வந்த சொல்லு சோரத்தனமை காவலை மீறி சொல்லாம வந்த சொல்லு 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 ஐயா, எனக்கு தெரியவில்லையா? நல்லா உத்து பாருங்கள், நன்றாக பாருங்கள், உற்று பாருங்கள். உனக்கு தெரியலையே ஒண்ணு தெரியல? ஆமாங்க, இங்க பாருங்க. சோரத்தனமை காவலை மீறி சொல்லாமல் என் வந்தை சொல்லு. நான் சோரத்தனமா வந்தேன்? போகுது பாரு உனக்கு முன்னாலதானே வந்தேன் நானு. சோறு நான் பின்னாலேயா வந்தேன்? உன் வீட்டுக்கு பின்கதவு வழியா வந்தேன். நட்புக்கு முன்கதவு, எதிரிக்கு பின்கதவு. சரி, நான் உனக்கு முன்னால வந்து நட்போட கை கொடுக்கறா வந்திருக்கேன். என்ன பார்த்து சோரத்தனமா என்ன கேட்ட? அன்புள்ள காவல்காரரே, யார் நீங்கள்? என்ன செய்து கொண்டிருக்க இந்த இடத்துல? ஐயா, நாங்கள் இங்க காவல் இருக்கிறோம். என்ன காவலுங்க? திணைக்காவல். என்ன தனங்க? கருந்தனை செந்தனை. கருந்தனை சிந்தனை காவல் காக்குறீங்களா? ஆமாங்க. சரி, நீங்க காவல் காத்துக்கிட்டு இருங்க. எனக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை. ஐயோ, இங்க வாயா. நான் இருக்கலே உள்ள முளைய பாக்குறிய? இல்லங்க, அத நான் பார்க்க மாட்டேங்க. இங்க பாருங்க, எனக்கு சொந்தமான மான். இங்க பாருங்களேன், அழகிய மானுங்க, அற்புதமான மான், ஓஹோ, ஓவியமான மான். அந்த மானனை தேடி வரும் பொழுது இங்க பாருங்க, பிடிக்க பாருங்க. பிடிக்க போகும்போது நீங்க பிடிச்சிட்டீங்க. நான் என்னத்தை பிடிச்சேன்? என்னை வழியில் என்னுடைய பாதை மறைச்சு பாட்டீங்க. எது? அப்படி இல்லையா? என்னுடைய பாதை நிப்பாட்டி போட்டீங்க. என்னுடைய பாதை நீங்க மறிக்காமல் இருந்திருந்தால் என்னுடைய மானை மானை பிடிக்க முடியாது. பாருங்க, மானை எப்படி தேடி ஓடி தெரியுமா? மானை முன்னால ஓடிக்கிட்டு, நான் பின்னால ஓடி வந்தேங்க. நான் முன்னாடி ஓடிச்சு. ஆமா, நீ பின்னாடி ஓடி. நான் பின்னால ஓடி வந்தேன். அப்படி பிடிக்க நீங்க பெரிய ஆளுதான். சரி, என்ன இன்னைக்கு வேடுவர் வந்து பெரிய ஆளா வந்திருக்கீங்க. சரிங்க, எனக்கு ஒரு பிரச்சனையே எதுவும் கிடையாது. என்னங்க? இப்ப நான் என்ன கேக்குறேன்? என்ன கேக்குறீங்க? நீங்க மானை விரட்டி வந்தேன், மானை விரட்டி வந்தேன் சொல்றீங்கல்ல? ஆமா. மானை எந்த இடத்துல பாத்தீங்க? மானை இங்க தான் பார்த்தேன். இங்க இதே இடத்துல பார்த்தேன். இதே இடத்துல? ஆமாங்க. உங்க மானு? ஆமா, இங்க இருக்கு. ஆமா. நீங்க என்ன செய்ய போறீங்க? மானை பிடிக்கிறதுக்கா ஓடி வந்தேன். பிடிக்கிறதுக்காக? மானு முன்னால ஓடிச்சு, நான் பின்னால ஓடி வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. ஆ, நீங்க விரட்டி வந்த மான் பிடிக்கலுங்க, எல்லா காட்டுக்குள்ளயும் போகும். சரி. நீங்க விரட்டி வந்த மானு ஆ, எல்லா காட்டுக்குள்ளயும் போகும். சரி. ஆனால் நீங்க விரட்டி வந்த மான் ஒரு காட்டுக்குள்ளே போக முடியாது. கிடையாது. அது எந்த எல்லா காட்டுக்குள்ளே போகுமியா? நீ சொன்ன நான் ஏத்துக்கிறோம். நான் தேடி வந்த மான் எல்லா காட்டுக்குள்ளேயும் போகக்கூடிய தன்மை வேண்டது. நீ சொன்ன நான் கேட்டுக்கிறோனா? நான் தேடி வந்த மான் எல்லா காட்டுகளையும் போகக்கூடிய தன்மை உடையது. சரி, அதான் ஒரு காட்டுக்குள்ள போக முடியாது. என்ன? நீங்க விரட்டி வந்த மான் எல்லா காட்டுக்குள்ளேயும் போகும். ஆமா. ஆனால் நீங்க விரட்டி வந்த மான் ஒரு காட்டுக்குள்ளே போக முடியாது. ஒரு காரியம் கிடையாது. எல்லா காட்டுக்குள்ளேயும் போகுமியா? நீ சொன்ன நான் ஏத்துக்கோனா? எல்லா காட்டுக்குள்ளேயும் போகும். ஆமா. ஆனா நீ விரட்டி வந்த மான் ஒரு காட்டுக்குள்ள போக முடியாது. நான் ஏத்துக்க மாட்டேன். நீ சொல்ற நான் ஏத்துக்கிற முடியுமா? நீ சொல்ற நான் ஏத்துக்கோனா? யாரு? நான் சொல்ற மான பார்த்தவன் நானு. நான் இங்க பாக்க நிக்கிறவன் நானு. மான தேடி வந்தவன் நானு. நீ மான தேடி வந்திருந்தால இந்த இடத்துல நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் நானு. மான பிடிக்க வேண்டியவன் நானு. யா நீ பாட்டியா நீ விரட்டி வந்த மான் எல்லா காட்டுக்குள்ள போகும். ஆனா நீங்க விரட்டி வந்த மான் ஒரு காட்டுக்குள்ள போக முடியாது. எந்த காடு? ஆதார் கார்டா? அந்த போதிய என்னங்க? இல்ல ஏடிஎம் கார்டா? கார்டு இருக்கு. இல்ல சிம் கார்டா? இல்ல கார்டு இருக்குதா? ஏங்க காவலரே,
அவர் சொல்ற மாதிரியா செஞ்சது பாலச்சந்திரன் சொல்ற மாதிரியா என்னத்துக்குடி ராடி மாப்பிள என்ன சொல்றீங்க நீங்க பாருங்க நான் யாரு தெரிஞ்சுங்க முதல்ல என்னுடைய பேர் கந்தவேடன் அட நீதான் நொந்தனா அட நொந்த என் பேர் கந்தவேடன் தந்தை பரமவேடன் தாய் பார்வதி வேலை செய்யுங்க அப்படியா அங்க பாருங்க அங்க தெரிந்து பாருங்க வெள்ளிமலை அப்படியா அந்த வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன் நானு நீங்களா குன்று இருக்கும் தூரமெல்லாம் நான் குடியிருப்பேன் என்னையா மழை தெரியும்னா மறந்தேன் தெரியுது எங்க தெரியுதுங்கிறீங்க அந்த அணில் வேற ஏறிக்கிட்டே இருக்கு கொஞ்சம் ஞான கண் கொண்டு பாருங்க யானை கண்ணுலாம் நம்மகிட்ட ஞானம் ஞானம் நம்மகிட்ட இருக்கிறது பூரா பூனை கண்ணுயா நான் சொல்றத கேளுங்க நீங்க யாரு என்ன கேட்டீங்களா ஒரு நேரம் கேட்டீங்கல்ல இப்ப நீங்க யாரு என்ன வர உங்களுடைய அடையாளம் என்னங்க நான் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா என் பேரு வீரத்தவன் யாரு வீரத்தவன் இத பாரு பார்க்கணும் கேக்குறேன் வீரத்தவன் யாரு வீரத்தவன் யாருன்னு கேட்டேன் எங்க அப்பாவுக்கு மையன் நீ வீரத்தேவனா அப்படி என்ன வீரமான காரியம் நீ பண்ணிவிட உனக்கு வீரத்தேவன் பேர் வச்சிருக்காங்க வீரத்தேவன் தெரியாம தெரிஞ்சுக்காரு எதனால என் பேரு வீரத்தேவன் வந்துச்சு தெரியுமா எதனால மதுரை காத்தவன் மதுரை காத்தவன் மதுரை வீரன் மதுரை காத்தவன் மதுரை வீரன் பருத்தி வீர காத்தவன் பருத்தி வீரன் நீங்க புளிய குத்தி கொண்டிருக்கீங்க ஆமா உங்க பேர் என்ன புளித்தி விடுறா நாங்க சொல்றோமா பாருங்க நீங்க யாரும் எனக்கு நல்லா தெரியும் எனக்கு ஆரம்பத்தே தெரியுங்க அவன் மாப்பிள பழச்சந்திரம் அவன் வாங்க ஏய் என்று பேசியா ஏயா தெரிஞ்சு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த விஷயத்துல கெட்டிங்க பாயிண்ட புடிச்சானே விட மாட்டாப்ல இங்க பாருங்க மாப்பிள இங்க வாங்க நீங்க யாருக்கு எனக்கு எல்லாம் தெரியும் ஆரம்பத்தே தெரியும் இருந்தாலும் மாப்பிள உங்க கூட கொஞ்சம் பேசணும்ன்றதுக்காக தான் பேசணும் ஒழிய சரி நம்பியோட மகனா நீங்க மாப்பிள எனக்கு தெரியும் மாப்பிள தெரியும்ல நடிக்கிறீங்களே இல்லீங்களே மொச பிடிக்கிற நாய் முகத்தை பார்த்தா தெரிஞ்சு போகும் ஆக முகக்குறி இந்த நாய் மொசல புடிச்சு போடும் என்ன கைய கட்டுறேன் இந்த நாய் மொசல பிடிக்காது என்ன கைய கட்டுறியா சும்மா மோந்து பார்த்துட்டு போயிரும் நீங்க குறி நல்லா பாப்பீங்க உங்களுக்கு தெரியுது அப்படி எனக்கு தெரியும் ஆனா மாப்பிள இன்னொன்னு சொல்லுங்க எத்தனை நாள் மொச பிடிச்சிருப்பீங்க சரி ஆனா இன்னைக்கு மொசல பிடிக்கவே முடியாது அப்படியா லேசா மோந்து வந்துட்டு போலாம் பாருங்களேன் கொஞ்ச நேரம் போறீங்களே ஆக உங்களை நான் பாத்துட்டேன் சரி நான் தேடி வந்தது மாறலாம் இல்ல உன் தங்கச்சி வழியை தான் தேடி வந்திருக்கேன் இதுலயே கொடுத்து வச்சது யாரா இருங்க நம்ம 2 பேரும் எப்படி சொல்றீங்க உனக்கு ஒரு பொம்பளை எனக்கு ஒரு பெண்ணு ஆனா அந்த 4 பேருமே அப்படியே 10 மணிக்கு உட்கார்ந்த பிள்ளைய அப்படியே இடம் உயர்ந்த இடமுங்க சொல்றது சரிதான் டீம் ஒண்ணுதான் சரி ஒரு டீமா தான் ஆடுறேன் ஆமா ஆனால் ஆடுறது நீங்க நாங்க கூட இந்த அம்பேர் பண்ற விட எங்க வேலை சரி நாங்க 4 பேர் இல்லைன்னா பஸ் ஸ்டாண்ட்ல போய் நீங்க சார்ஜ் அடிக்கணும் நீங்க இருந்தா தானே எங்களுக்கு வேலை சொல்லியா சரிங்க மாப்பிள அடுத்த காவல் யார உள்ள போய் பார்க்கலாமா அடுத்து ஒரு மானு தேடி போற மாதிரி உள்ள போட்டுமாங்க அடுத்து ஓன் தங்கச்சி போவா போவா பலபேக்குறமான்களே வருமான் வரக்கன்ற நீங்களே அனைவரும் வருமான் வரக்கன்ற நீங்களே பலபேக்குறமான்களே வருமான் வரக்கன்ற நீங்களே பலபேரக கரப்பியே கரப்பியே பலபேரக கரப்பியே சுத்தமார் பத்துக்கு பலபேக்குறமான்களே வருமான் வரக்கன்ற நீங்களே மன தேடி வந்தவரே அப்ளசிகா மன தேடி வந்தவரே அப்ளசிகா உங்க பாணி இங்க வரலையே அப்ளசிகா மன தேடி வந்தவரே அப்ளசிகா அட ஐயோ மச்சா மன்னாரு அப்பா என்ன சொன்னாரு ஐயா மச்சா மன்னாரு அப்பா என்ன சொன்னாரு பிச்சையிலே குழந்தையா அம்மாலே வாங்க மாப்பிள வாங்க வாங்க மாப்பிள வந்தேன் உங்களை பார்த்தேன் ரொம்ப மகிழ்ச்சி என்னுடைய தங்கச்சியை நான் பார்த்துட்டேன் ரொம்ப மகிழ்ச்சி பாத்திருக்கீங்களா ஆமாங்க 2 போடு கொடுங்க இருக்கட்டுங்க எங்க போனாலும் உன்னை தேடி ஆசை பின்னால போகும் எங்க போனாலும்
பச்சை பார்வை தீராதடி மச்சாங்குரு மாறாதடி ஏவியே வந்தனா பூசவா சந்தனா மல 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 அது மாத்திர ஒத்துக்கிறமா நாங்க உங்களை மட்டும் ஒத்துக்கிறமா எவ்வளவு அது மாத்திர இப்ப அது மாத்திர ஒன்னா தொண்ட மட்டும் ஒத்துக்கிறமா சரிங்க ஓசிங்கிண்டியாலோ ஓமையினாடியாலோ ஓசிங்கிண்டியாலோ ஓமையினாடியாலோ மூட்டு தெரிய போகுது சரி சரி இருங்க பரவாயில்லைங்க எங்க என் தங்கச்சியை பார்த்துட்டேன் மாப்பிள்ளையும் பார்த்தாச்சு அடுத்த காவலுங்க வாழ் காவலை பண்ணுறேன் தங்கச்சி தங்கச்சி என் கட்டி பிள்ளை இதெல்லாம் வரண்டாவா இவ்வளவு மரியாதை கிடைக்கிறது தங்கச்சி